அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ டிஎன்பிசி ஸோ ரெண்டுக்குமே வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எந்த அளவுக்கு எலாபரேட்டாக பார்க்க முடியுமோ 10 கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் அதில் வந்து ஒரு 50 விதமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் நம்ம அவ்வளோ டெப்தான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்ட் 4. ஸோ இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா 2026 நடந்த என்னது 2026 நடந்த கொஸ்டின் தான் சரிங்களா. கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் 2ல நடந்தது சரிங்களா. ஸோ அதுக்குண்டானது இந்த பார்ட்டோட உங்களுக்கு வீடியோ முடிஞ்சிடும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பேப்பர் உங்களுக்கு நம்ம பார்ட்ட போகிறோம். ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஸோ அதை எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்றத தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் இடையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு கமெண்ட் பண்ணலனாலும் நீங்க தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் அதை கொஸ்டின்ஸாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரியா. ஓகே. 163 கொஸ்டின் பாருங்க. அதாவது மொகஞ்சதாரோவை பற்றிய பின்வரும் கூற்றுகள்ல எது உண்மை? சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ், அதாவது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ அதுல மொகஞ்சதாரோ. ஸோ மொகஞ்சதாரோவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னு தெரியுமா? மொகஞ்சதாரோவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. ஸோ தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா. மொகஞ்சதாரோ, ஹரப்பா. ஹரப்பாவுக்கு என்ன பேர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மொகஞ்சதாரோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிந்துவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படும். சிந்துவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? மொகஞ்சதாரோ தான் சரியா. ஓகே. ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னு பாருங்க. ஆர்டி பானர்ஜி மொகஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினார். எஸ், கரெக்டா? கரெக்ட். எப்போ? 1922 தான் என்ன பண்ணிருப்பாரு ஆர்டி பானர்ஜி அவர்கள் மொகஞ்சதாரோவில் அகழ்வாய்வை தொடங்கியிருப்பாங்க. அதற்கு பின்னதான் யார் வருவாங்க? ஜான் மார்ஷல் அவர்கள் வருவாங்க. ஜான் மார்ஷல். சரி, ரைட். மொகஞ்சதாரோ மான்கோமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மான்கோமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ இது வந்து தவறு. இது வந்து தவறு. ஸோ எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லர்கானா மாவட்டம். லர்கானா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து பகுதியில் இருக்கக்கூடிய லர்கானா மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது சரியா. ஸோ இங்க மான்கோமரியில எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? ஹரப்பா. மான்கோமரி டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு ஹரப்பா அமைஞ்சிருக்கும் சரியா. அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னு பாருங்க. 3வது பெரிய பொது கட்டிடம் பெரிய குளியலறை மொகஞ்சதாரோவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ என்னது சரியா? எஸ், சரி. ஸோ இது மொகஞ்சதாரோவில் மிக புகழ்பெற்ற கட்டிடமான கிரேட் பாத் அப்படின்னு அழைக்கப்படுகிற பெரிய குளியலறை அங்கே தான் இருக்கு. இதோட நீளம் அகலம் ஆழம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 12 × 7 × 2.4 அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. செங்கற்கள் மற்றும் பிடுமன் பயன்படுத்தி நீர் புகா முறையில் கட்டப்பட்டுள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீர் புகா முறையில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 164வது கொஸ்டின். சோ பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். கிமு 4000 ஆண்டுகளிலேயே தமிழர்கள் இரும்பை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். இது உங்களுக்கு கொஸ்டின் சிறுசா தெரியும், இருக்க நான் பெருசாக்கிறேன் ஓகேவா. இரும்பை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். கிமு 2427 முதல் கிமு 3345 வரையிலான காலகட்டத்தை சேர்ந்த இரும்பு பொருட்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு இடங்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. சோ இதை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் சரியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ், ஆப்ஷன் சி தான். ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி சரியா. சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 ஆண்டுகளிலே, அதாவது கிமு 4000 ஆண்டுகளிலே என்ன பண்ணிருப்பாங்க, இரும்பை பற்றி அறிஞ்சிருக்காங்க. சோ அதற்கு உதாரணமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சிவகலை, மயிலாடும்பாறை, ஆதிச்சநல்லூர், கொடுமணல். சோ இந்த இடத்துல எல்லாம் என்னது? கொடுமணல். ஈரோட்ல உள்ள கொடுமணல். சோ இந்த கொடுமணல் எங்க இருக்கு? ஈரோடு. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? மயிலாடும்பாறை எங்க இருக்கு? சிவகலை எங்க இருக்கு? சோ இதெல்லாம் வந்து அகழ்வாய் கிடைக்கப்பட்ட இடங்கள், மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சோ இந்த இடத்துலதான் உங்களுக்கு என்ன இருக்கு? இரும்பு பொருட்கள் பயன்படுத்துறதுக்குண்டான உங்களுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. சரி, ரைட். அடுத்து 2வது பாயிண்ட் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? 2427 முதல் 3345 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தொல்லியல் சார்ந்த துறை மேற்கொண்ட ஒரு கார்பன் வயது கணக்கீடுகளின்படி சோ நிறைய ஆதாரங்கள் என்னது இந்த காலகட்டத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத முக்கியமா சொல்லியிருக்காங்க சரியா. சிவகலையை பொறுத்த வரைக்கும் பழமையான இரும்பு ஆதாரங்களும், மயிலாடும்பாறையை பொறுத்த வரைக்கும் கார்பன் வயது கணக்கீடு முறையில் ஒரு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஆதிச்சநல்லூர்ல என்ன பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலி இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. கொடுமணல்ல பாத்தீங்கன்னா இரும்பு உற்பத்தி மற்றும் தொழில் சார்ந்தது எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இங்க பாருங்க, அகழாய்வு தளத்தை அதன் முக்கியத்துவத்தோடு. சோ இந்த இடத்துல முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க. சில இடத்துல மாவட்டங்களை கொடுப்பாங்க சரியா.
சோ முக்கியத்துவத்தோட பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனமலை, ஆனமலையை பொறுத்த வரைக்கும் எங்க, அதே மாதிரி திருத்தங்கல், கண்ணனூர், கோவலன் பொட்டல். சோ ஆனமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா புதைக்கப்பட்ட வகை மற்றும் புதைக்கப்பட்ட பொருட்கள். சோ இதுதான் முக்கியமா கிடைச்சிருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாளிகள், புதைக்கப்பட்ட பொருட்கள், பெருங்கற்கால ஈம சின்னங்கள், இதெல்லாமே இங்க கிடைச்சிருக்கு ஆனமலையில. சரியா? அடுத்து திருத்தங்கள். திருத்தங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்கற்கால சான்றுகள், நுண்கற்கால பெருங்கற்கால சான்றுகள் அனைத்துமே எங்க கிடைச்சிருக்கு, இங்கதான் கிடைச்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் 4. அடுத்து கண்ணனூர். கண்ணனூரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இரிகேஷன் சிஸ்டம், அதாவது நீர்ப்பாசன அமைப்புகள், செங்கல் வடிகால், நீர் மேலாண்மை தொழில்நுட்பம், இது அனைத்துமே இங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து கோவலன் பொட்டல். கோவலன் பட்டன் பாத்தீங்கன்னா இது வந்து மதுரையை சார்ந்த இடத்துல இருக்கு. இதுல வந்து முக்கியமா என்னது, மதுரையில் பெருங்காற்கால கலாச்சாரத்தோட இருப்பு இருக்கிறதுனால இங்க இருக்கு. அப்ப 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கிளியராங்க? ஓகே. அடுத்து 166 கொஸ்டின். சோ இது என்ன பாத்தீங்கன்னா திருக்குறள் சார்ந்த கொஸ்டின். திருக்குறள் அந்த இது வந்து பாடல் சார்ந்தது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யார் செய்வேன். சோ நாமக்கல் கவிஞர் எழுதிய முக்கியமான பாடல். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் எழுதினது. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம போர் ஒண்ணு நடக்க போகுது அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாரு. நான் வயலன்ஸ், அகிம்சை. நான் வயலன்ஸ் அப்படின்றது அகிம்சை, சத்தியம், சத்தியாகிரகம் அதை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. சரியா? இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அடுத்து நடுவு நிலைமை என்பது என்ன? சோ திருக்குறள் சார்ந்த கேள்விகள். நடுவு நிலைமை, நடுவு நிலைமை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த பால்ல வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறத்துப்பால். சரிங்களா? அறத்துப்பால். சோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் முப்பால்கள், அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். சரியா? சோ இந்த அறத்துப்பால்ல இல்லறவியல் அப்படின்ற அதிகாரத்துல நடுவு நிலைமை அப்படின்றது. சரிங்களா? இல்லறவியல் அப்படின்ற இயல்ல நடுவு நிலைமை என்ற அதிகாரத்துல வரக்கூடியது. சோ நடுவு நிலைமை எத்தனாவது அதிகாரம் பாத்தீங்கன்னா அதிகாரம் 12. சரிங்களா? சோ இந்த நடுவு நிலைமை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நியாயத்தின் அறிகுறி அப்படின்றதுதான். சோ இதுக்கு நமக்கு பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நடுவு நிலைமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான குறள் ஒண்ணு இருக்கு. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த குறள். சோ எழுதுற பாருங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்ததொரு பால், போடாமை சான்றோர் கனி, போடாமை சான்றோர் கனி. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூல் புக்ல எல்லாருமே படிச்சிருப்போம். சரிங்களா? சோ இதுல என்ன சொல்ல வராங்க இந்த திருக்குறள முக்கியமான மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல், ஒரு சைடு இவங்கதான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ந்து விடாமல் நியாயத்தோட அறிகுறி மாதிரி. சரிங்களா? அதாவது தராசு சின்னம் பார்த்திருப்பீங்கல்ல, தராசு முள்ளு பாத்தீங்க அப்படின்னா 2 சைடும் எங்கிட்ட இருக்கோ ஈவனா இருக்கும். சரிங்களா? தராசு முள் போல இருந்து எந்த சைடு அதிகமான நியாயம் இருக்கோ அது மாதிரி கூறுவதுதான் என்னது, நடுவு நிலைமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கூறுவதுதான் பாத்தீங்கன்னா நடுவு நிலைமை. சரிங்களா? சோ இது ஃபேமஸான குறள், சப்போஸ் கேட்கலாம். சரியா? சோ இதுக்காண்டிதான் உங்களுக்கு முக்கியமா சொல்றது. சோ அடுத்து வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள் சார்ந்த கேள்விகள். முடிஞ்ச அளவுக்கு என்னது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அடுத்து பின்வருவற்றில் வாய்மை என வள்ளுவர் கூறுவது எது? வாய்மை. ஆவது போல கெடும், இது ஒரு திருக்குறள். தீமை இல்லாத சொல்லல், இது ஒரு திருக்குறள். இணைபடு பலால் குழால், இது ஒரு திருக்குறள். நன்மை பயக்கும் என. சோ இதுல 2வது அடியில வரக்கூடிய வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன அப்படின்றத பாத்துருமா? சோ வாய்மையை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது அதிகாரங்க? வாய்மையை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் 30. வாய்மையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ இப்ப இதுல என்னென்ன குறள் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆவது போல கெடும். சோ இந்த ஆவது போல கெடும் அப்படின்றது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல வரும். கல்லாமை அதிகாரம் 29 கல்லாமை என்ற அதிகாரத்துல வரும். சோ இதோட திருக்குறள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதோட திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். புரியுதா உங்களுக்கு? அதாவது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். சோ இந்த திருக்குறளோட மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை திருடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா?
திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து இப்போ ஒரு தங்கமே இருக்கு, அதை திருடிட்டாங்க அப்படின்னா அப்பாடா நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படின்றது, அப்ப நிறைய அமௌண்ட் செல்லும் பெருக போகுது அப்படின்ற மாதிரி தோன்றி, சப்போஸ் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், அந்த பொருளும் போய் நம்மளோட பேரும் போய் எல்லாமே போய், அப்ப களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும். எந்த அளவுக்கு நம்ம வந்து மேல அந்த செல்வம் இருக்குன்னு நினைச்சோமோ அதை விட டபுள் மடங்கு கீழே இறக்கி விட்டுரும் அப்படின்றத சொல்றதுதான். சரிங்களா, புரியுதாங்க? ஓகே, அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி இந்த வினைபடு பலால் குழல் இருக்கு பாருங்க, வினைபடு பலால் குழல், இந்த திருக்குறள் இதுல என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, இது அதிகாரம் 28, அதிகாரம் 28 என்னன்னு பாத்தீங்கன்னா கூடா ஒழுக்கம், கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து வந்தது. சோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனை கொடிது யாழ்கோடு. சோ இது எதிர்காண்டி சொல்றேன்னா இதை கூட சப்போஸ் கேட்கலாம், சரிங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வீது ஆங்கண்ண வினைபடு பலால் குழல், வினைபடு பாலால் குழல் அப்படின்றதான் இதோடது. சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேராக தோன்றினும் அம்பு கொடியது. சரியா, நேரா இருந்தாலும் இது வந்து என்ன ஆயிடுச்சு, இப்படி அம்பு போகுது அப்படின்னா இது வந்து கொடியது. சரியா, வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொன்பு நன்மையாது. அந்த வளைவு இருக்குல்ல, சோ அந்த வளைவுல இருக்கக்கூடிய யாழ்ல இருக்கக்கூடிய வளைவோட கொம்பு பாத்தீங்கன்னா நன்மையானது. அதே மாதிரி மக்களோட பெண்புகளும் எப்படி இருக்குமா, செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும், அது அவங்க செய்யக்கூடிய செயலை வச்சு உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றத சொல்லி. சரியா, ஓகே. அப்ப இதுக்கு பார்த்தாச்சு, இதுக்கு பார்த்தாச்சு. அப்ப இது வந்து வாய்மையில வராது, இதுவும் வாய்மையில வராது. அப்ப 2 4 தான். அப்ப 2 4 தீமை இல்லாத சொல்லல். சோ எல்லாருக்குமே தெரிஞ்சது, வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல, வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதாவது பிறருக்கு எந்த தீமையும் விளைவிக்காத சொல் தான் என்னவா இருக்கும், வாய்மை எனப்படும். சரியா, அடுத்து நன்மை பயக்கும் என, பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் என திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதாவது குற்றமற்ற நன்மையை விளைவிக்குமானால் அந்த பொய்யும் வாய்மைக்கு ஒப்பாக கருதப்படும். ஒரு இடத்துல நீங்க பொய் சொல்றது சில பேருக்கு நன்மை அப்படின்னா அதுவும் என்னவா கருதப்படுமா, வாய்மையாக கருதப்படும். அதைத்தான் இந்த இடத்துல திருக்குறள்ல வள்ளுவர் மிக அழகாக சொல்வார். ஒரு இடத்துல நீங்க வந்து நன்மையை பொய்யே சொன்னாலும் அது வந்து ஒரு நன்மையை தருமானால் அது வந்து கண்டிப்பா வாய்மையாக கருதப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி கிளியராங்க, ஆப்ஷன் சி. சோ இந்த மாதிரி டீட்டெயிலா ஏதாச்சும் பார்க்க முடியுமா, இந்த மாதிரி யார் இவ்வளவு டீட்டெயில்ஸா சொல்றாங்கன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சார் இவங்க வந்து நல்லா இதை விட உங்களை விட சூப்பரா சொல்றாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, அதனாலதான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கா சொல்லக்கூடிய காரணம். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. இக்குறளில் நாட வளர்த்தன என்பதற்கு சரியான பொருளை தேர்வு செய்ய. சோ இது எதுல வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் 74 நாடு அப்படின்ற தலைப்புல வரக்கூடியது. சரிங்களா, அதாவது இப்ப நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முயற்சி செய்து தேடாமலே தரும் வளத்தை உடைய நாடுகளை சிறந்த நாடுகள் என்று கூறுவர். அதாவது நீங்க முயற்சி செய்து தேடாமல் உங்களோட இயற்கையை வந்து உங்களுக்கு என்னது உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். சரியா, அதுதான் வந்து சிறந்த நாடு. நிறைய முயற்சி செய்து அதுக்கப்புறம் வர்றது பாத்தீங்கன்னா சிறந்த நாடுகள் அல்ல. புரியுதா, உங்களோட இயற்கை அரண் இருக்கு, இயற்கைகள் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களோட இயற்கையை வச்சு நீங்க வந்து வாழ பழகிட்டீங்க, அதுல இருக்கிறதே வந்து உங்களுக்கு உண்டான நாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வாழ சிறந்த நாடுகள் அப்படின்றது சொல்றான். சரியா, ஓகே. அதாவது பிற நாடுகளின் உதவியை நாடாமல் தமக்கு தேவையான வளங்களை எல்லாம் தன்னகத்தையே கொண்டிருக்கும் நாடுதான் எது, இந்த நாட வளர்த்தன அப்படின்றத சொல்லக்கூடியது. அப்ப என்னது ஆப்ஷன் எது வருங்க, ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்ட், ஆப்ஷன் 2 மட்டும்தான் சரி. சரியா, மத்த எல்லாமே தப்பு, சரியா. அடுத்து 170வது அறம் இன்னது என்பது டேஸ் ஆகும். அறம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால், அறம் பொருள் இன்பம். சோ இதுக்குன்னா அதிகாரங்கள் என்னன்னு தெரியுமா, சம்டைம்ஸ் கேட்பாங்க முப்பாலோட அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது அறத்துக்கு பாத்தீங்கன்னா 38 அதிகாரங்கள், பொருள்பாலுக்கு பாத்தீங்கன்னா 70 அதிகாரங்கள். மொத்தம் எத்தனை அதிகாரங்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். சரியா,
சோ அதுல வந்து இந்த அறம் என்பது எதை சொல்லக்கூடியதாக இருக்கும்? அறம் என்பது எதை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து மனித சமுதாயம் ஏற்றுக்கொண்ட ஒழுக்க நெறியை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அறம் என்பது மக்கள் தாமே அமைத்துக் கொண்ட வரையறையை சொல்லக்கூடியதா என்னது இந்த அறம் என்னது என்பது. சரியா? அறத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதை சுமத்தி சொல்லக்கூடியதா இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகள், ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கும். பொருள்பாலை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம், அரசியல், பொருளாதாரம், அரசியல். இன்பத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆறீங்க, உங்களுக்கு ஏஇஆ இருக்கட்டும், டிப்ளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்னான மெட்டீரியல்ஸ், ஸ்டடி டெஸ்ட் பேட்ச், பிடிஎஃபா எல்லாமே அவைலபிளா இருக்கு. சிலது இங்கிலீஷ்ல இருக்கும், சிலது தமிழ்ல இருக்கும். ஸோ எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டிப்ளமோக்கு இருக்கு, ஜிடிஓ போஸ்ட்டுக்கு இருக்கு, ஏஇ போஸ்ட்டுக்கு இருக்கு. தயவுசெய்து வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. சரியா? யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. வேணுங்கிறவங்க சாம்பிளை பார்த்துட்டு பிடிஎஃப் ஆயிடும். அடுத்து சரியாக பொருந்தும் மாற்றை தேர்வு செய்ய, அதாவது எது கரெக்டா இருக்கு அப்படின்றதை கேட்டிருக்கான். எது கரெக்டா இருக்கு அப்படின்றதை கேட்டிருக்கான். காய்லல் நிறுத்தி கவலம் கொடினே, காய்லல் நிறுத்தி கவலம் கொடினே. சோ இது யார் பாடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவூர் கிளர். இதை பாடினது கோவூர் கிளர் கிடையாது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிராந்தையார். பிசிராந்தையார் தான் பாடியிருப்பாரு. சரியா? அடுத்து யாதும் ஊரே யாவாறு கேளர். இது கரெக்ட், கணியர் பூங்கொன்ற. சரியா? கணியர் பூங்கொன்றனார் புறநானூறு 192 பாடல், புறநானூறோட 192வது பாடல்ல வரக்கூடியதாகும். அடுத்து வள்ளியோர் படர்ந்து புள்ளீர் போகி, வள்ளியோர் படர்ந்து புள்ளீர் போகி. இது யாரு எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசிராந்தையர் கிடையாது. யாரு? கோவூர் கிழார், கோவூர் கிழார். அடுத்து ஈயன இரத்தல் இழிந்தன்று. இது யார் எழுதியிருப்பாங்கன்னா கலைதன் யானு. அப்ப இது கரெக்ட். அப்ப என்னது 2-4 தான் சரி. அப்ப 2-4 கரெக்ட், ஆப்ஷன் பி. கிளியராங்க? அப்ப காய்னல் நிறுத்தி கவனம் கொள்ளினது யாரு? பிசிராந்தையர். காய்னா பிசி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? காய் தான் என்னது பசிக்கு சாப்பாடா இருக்கும். அப்ப பிசி பசி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயன இறத்தல் இழிந்தன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைதின் யானையார். வள்ளியோர் பறந்து புள்ளீர் போகினா கோவூர் கிழார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 172வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு? இன்கரெக்ட்லி பேர்டு. சோ தவறான இணை அப்படின்றதை கேட்டுக்கலாம். தவறான இணை. சோ கந்த புராணம், கந்த புராணம் என்ன பாத்தீங்கன்னா சங்கிர சங்கதியின் முதற்காண்ட தழுவல் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. கந்த புராணம் சங்கிர சங்கீதையில் முதற்காண்ட தழுவல் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இது சரி. இதை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சிரியார். கச்சியப்ப சிவாச்சிரியார், சிவாச்சிரியார். சரியா? இவர் தமிழ்ல இவற்றிய தமிழ் கந்த புராணம் தான் வடமொழி கந்த புராணத்தின் சங்கிர சங்கதை. சரியா? இவர் எழுதிய கந்த புராணம் என்னது வடமொழியில இருக்கக்கூடிய சங்கிர சங்கதை அப்படிங்கிற பகுதியை தழுவி எழுதப்பட்டதாக இருக்கும். சரியா? அடுத்து யசோதர காவியம். யசோதர காவியம் என்பது இது ஒரு சமண இலக்கியம். இது ஒரு சமண இலக்கியம். சரியா? வடமொழியில உள்ள யசோதர சரிதம் இதோட தழுவல் தான். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். சரியா? அடுத்து பெரிய புராணம் போங்க. பெரிய புராணம் என்பது என்னது வடமொழி உத்தம ராமபுராணத்தின் தழுவல் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. பெரிய புராணம் என்பது என்னது சைவ பக்தி இலக்கியம். இதை யார் எழுதியிருப்பா பெரிய புராணத்தை? சேக்கிலார். சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம். 63 நாயன்மார்களோட வரலாற்றை தொகுத்து வழங்கியதான் என்னது இந்த பெரிய புராணம் என்பது. இந்த பெரிய புராணத்தோட இன்னொரு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கணும். திருத்தொண்டர் புராணம். அப்போ உத்தம ராம புராணம் அப்படின்றது தவறு. அப்ப என்னது இது தப்பு. சரியா? அடுத்து ஸ்ரீபுராணம் அப்படின்றது நாக பஞ்சமி கதையின் தழுவல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கிடையாது. ஸ்ரீபுராணம் என்பது சமண இலக்கியம், சமண இலக்கியம். இதுல வந்து தீர்த்தங்கரர்கள் மற்றும் சமண சமய வரலாற்றை பற்றி கூறியிருக்கும். சமண சமய வரலாறை பற்றி கூறியிருக்கும். சரிங்களா? அப்ப இதுவும் தவறு. அப்ப என்னென்ன தவறு? 3, 4 வந்து தவறு. 3, 4. அப்ப ஆப்ஷன் சி வந்து 3, 4 தான் தவறுனா அப்ப இதுதான் வந்து கரெக்டானது. சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2019ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி. சோ இந்த கொஸ்டின் இல்லாம ஒரு கொஸ்டின் கூட இருக்காது. மேக்சிமம் தமிழ்ல கேட்கலாம், சம்டைம்ஸ் ஜிஎஸ்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நாவல். சோ சொல்லுங்க சாகித்ய அகாடமிக்கு. சோ இப்ப என்ன கரண்ட்ல இருக்கு அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் இதுல நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். 2019ல யாரு சூல் இதை ஏற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ தர்மன் அவர்கள். சூல் அப்படின்ற ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ தர்மன் அவர்கள். சரியா? ஒரு ஆசிரியர் சோ தர்மன் அவர்கள். இது என்ன பாத்தீங்கன்னா என்னது புகழ்பெற்ற என்னது
இது நாவல். கிராமிய, இது வந்து ஒரு நாவல் அடிப்படையை சேர்ந்தது. கிராமிய வாழ்க்கை, சமூக மாற்றங்கள், ஜாதி அமைப்பு, மக்களின் வாழ்வியல், இயற்கை சூழல் ஆகியவற்றை யதார்த்தமாக சித்தரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இதுக்காக தான் முக்கியமா இதை கொண்டு வந்து. சரியா? அடுத்து காவல் கோட்டம். காவல் கோட்டம் இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வெங்கடேசன் அவர்கள். எஸ் வெங்கடேசன் அவர்கள். சரியா? இதுக்கு வந்து 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது. மதுரை மற்றும் அதன் சமூக வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நூல்தான் இது. சு வெங்கடேசன் அவர்களால் 2011ஆம் ஆண்டு இதுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சரியா? அடுத்து அஞ்ஞாடி. அஞ்ஞாடி அப்படின்றது யாரு பாத்தீங்கன்னா பொன்மணி. இது ஒரு புகழ்பெற்ற தமிழ் நாவல். இதுக்கு வந்து 2012, இதுக்கு 2012ல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாகித்ய அகாடமில இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து சப்பரம். சப்பரம் அப்படின்றது என்ன பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு இலக்கியத்தில் அறியப்பட்ட நாவல் மட்டும்தான். இது வந்து சாகித்ய அகாடமி விருதெல்லாம் பெறல. சரியா? சோ சாகித்ய அகாடமி அப்படின்றது எதற்காக கொண்டு வரப்படுது, எப்போ கொண்டு வரப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 1954. 1954 இதோட தலைமையன் பாத்தீங்கன்னா புதுடெல்லி. சோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மொழி இலக்கிய வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காண்டி சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்கும் ஒரு இதாக கொண்டு வரப்பட்டது. சரியா? ஓகே, அதுக்காக தான் முக்கியமா கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்ப 12 மார்ச் 1954 இதுல வேணா கேட்பாங்க. அதே மாதிரி 7 ஜனவரி 1956 தான் இது வந்து பதிவு செய்யப்பட்ட ஆண்டு. சரியா? பதிவு செய்யப்பட்ட ஆண்டு. அது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இதுல எத்தனை பாத்தீங்கன்னா 24 மொழிகள். இதை கூட கொஸ்டினா கேட்கலாம். சாகித்ய அகாடமி விருதில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்கலாம். சரியா? பரிசு தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 1 லட்சம். பரிசு தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 1 லட்சம். தாமிர பலகை மற்றும் சால்வு. சரியா? ஓகே. சோ சாகித்ய அகாடமி வேற என்ன விருதுலாம் வழங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சாகித்ய அகாடமி விருது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு விருது, டிரான்ஸ்லேஷன் பேர், மொழிபெயர்ப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் சாகித்ய புரஸ்கர் விருது, பால் சாகித்ய புரஸ்கர் விருது, யுவ புரஸ்கர் விருது. இதெல்லாம் யாரு வழங்குறாங்க? பாசா சம்மான். இந்த விருதெல்லாம் யார் வழங்குறாங்க? சாகித்ய அகாடமி தான் விழுகிறாங்க. சரியா? சோ இப்ப 2025 கரண்ட் அஃபேர்ஸ்ல யாருக்குங்க சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? சோ யாருக்கு? 2025ஆம் ஆண்டு இருக்கு. ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம் இந்த வருஷம் கண்டிப்பா. சோ இது விருது பெற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள். எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ எதற்காக, எந்த நூலுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள். தமிழ் சிறுகதையின் தடங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த வகையில் பாத்தீங்கன்னா இலக்கிய திறனாய்வு வகையில. சோ இந்த 2025 ஆண்டுக்கான விருது எப்போ வழங்கப்பட்டதுன்னா 2026 மார்ச் 16 வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான விருது 2026 மார்ச்ல வழங்கப்பட்டது. சரியா? தமிழ் சிறுகதையின் தடங்கள் சா தமிழ்ச்செல்வன் இலக்கிய திறனாய்வோட வகையில வழங்கப்பட்டது. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர், ஆண்டு, என்ன நூலு, ஆசிரியர் யாரு, அதோட வகை என்ன, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப 2025க்கு யார் வாங்கினாங்க? நூல் என்னது? தமிழ் சிறுகதையின் தடங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் சிறுகதையின் தடங்கள். சரியா? சா தமிழ்ச்செல்வன். எந்த வகை? இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வு. சரியா? அடுத்து 2023 இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல அவங்க கேட்கலாம். நீர்வழி படுவோம். நீர்வழி படுவோம். இது யார் எழுதிப்பாங்கன்னா தேவி பாரதி என்ற ராஜசேகரன். தேவி பாரதி என்ற ராஜசேகரன். சரியா? இதெல்லாம் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிங்க. இது வந்து நாவல். அடுத்து 2022 காலாபாணி. காலாபாணி என்ற நூலுக்கு டாக்டர் மு ராஜேந்திரன். டாக்டர் மு ராஜேந்திரன். இது என்ன பாத்தீங்கன்னா நாவல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. சிவப்பு கழுத்துடன் கூடிய ஒரு பச்சை பறவை. ஒரு பச்சை பறவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் ஆர் குரூப் எல்லாம் கேட்டிருக்காங்க. யார்? அம்பை CS லட்சுமி. அம்பைன்னு வரும், அப்படி இல்லைன்னா CS லட்சுமி அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா சிறுகதைகள், சிறுகதைகள்ல வரக்கூடியது. 2020 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லாத பணம் இமயம் ஆசிரியர். செல்லாத பணம் இமயம் ஆசிரியர். இது வந்து நாவல் வகை. 2019 பார்த்தோம் சூழ் சோதர்மன். சரியா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. இதெல்லாம் கேட்பாங்க, தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து பின்வரும் தமிழ் அகழாய்விடங்களும் அவை அமைந்துள்ள மாட்டேன் சொன்னா ஆல்ரெடி நான் உங்களை சொல்லியிருந்தேன். சோ ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் என்னது? தூத்துக்குடி. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
அடுத்து சிவகலை அப்படின்றது எங்க இருக்கும் பாருங்க. சிவகலை இதுல பாத்தீங்கன்னா 2 தூத்துக்குடி இருக்கு சரியா. அப்போ வந்து 1, 4 வரலாம். சிவகலை அப்படின்றது தூத்துக்குடி சரியா. கொற்கை அப்படின்றது கீழடி அப்படின்றது மதுரை. கீழடி அப்படின்றது மதுரை சரியா. மதுரை அப்படின்றது வந்துடும். அது போக கொற்கை அப்படின்றது எங்க வரும். சோ இதுல 2 இது தூத்துக்குடி கொடுத்துருக்கதே நமக்கு பிரச்சனை சரிங்களா. ஓகே, இது வந்து ஆதிச்சநல்லூர்ன்றது தூத்துக்குடி வரும், சிவகலைன்றது திருநெல்வேலி வச்சுக்கோங்க. அப்ப 4, 2. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டவுட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, சிவகலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது திருநெல்வேலி. அப்ப இங்க ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியா, அப்ப 4 வச்சுக்கலாமா, இல்ல 1 வச்சுக்கோ. சிவகலை திருநெல்வேலி, கொற்கை அப்படின்றது என்னது தூத்துக்குடி. 1, 2, 4, 3 1, 2, 4, 3 வருதா, கிடையாது. 1, 2, 4, 3 வரல. சரி ரைட்டு. ஓகே, சோ இதை மட்டும் டவுட்ல வச்சுங்க. இதுக்குண்டான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 1, 4, 3 தான் இருக்க பாசிபிள்ஸ். 2னா என்னது ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி வருது, சிவகலை தூத்துக்குடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொற்கை வந்து தூத்துக்குடி, கீழடி வந்து மதுரை. ஸோ மேக்சிமம் என்னது ஆப்ஷன் டிஆ இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கீழடி வந்து மதுரை, அப்ப ஆப்ஷன் டிஆ இருக்கதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் மெத்தடு சில இதுல வந்து ஏதாச்சும் தவறா மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஆப்ஷன்ஸ் வச்சு போட்டுருங்க. அப்ப ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி சரியா, சிவகலை தூத்துக்குடி, கொற்கை தூத்துக்குடி, கீழடி மதுரை. ஆப்ஷன்ஸ் வச்சு போட்டோம்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் சரியா. ஓகே, ஆதிச்சநல்லூர்ல தான் முதுமக்கள் தாலி இரும்பு காலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சிவகலை பழமையான நெல் சாகுபடி சரியா. கொற்கையில பாண்டியர் துறைமுகம், கொற்கை வந்து பாண்டியர் துறைமுகம், கீழடியில சங்ககால நாகரிகம் சரியா. ஓகே, அடுத்து நேதாஜியின் விடுதலை படையை மையமாக வைத்து எழுதப்பட்ட அகிலனின் புதினம் எது. அகிலனோட புதினம் எது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அகிலன் எழுதிய நூல்கள் தான். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அகிலன் எழுதிய நூல்கள் தான். ஸோ அதுல அகிலன் எழுதிய புதினம் எதுன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சின் அலைகள். நெஞ்சின் அலைகள் சரிங்களா. இதுதான் நேதாஜியோட இந்திய தேசிய ராணுவம் INA இருக்கு பாத்தீங்களா, அதை மையமா கொண்டு எழுதப்பட்ட ஒரு புதினம். சரி சார், அப்ப பால்மர காட்டினிலே என்ன, இதுவும் அவரோட தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் அவரோட தான். ஆனா இதுல எதை பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மலாயா வாழ் தமிழர்கள் 2ஆம் உலக போர், இந்திய விடுதலை இயக்கத்தின் பின்னணி, இதெல்லாமே இதுல கொண்டு வந்திருப்பார். இது அகில வந்து பால்மர காட்டினிலே அப்படின்றதுல கொண்டு வந்திருப்பார். அப்ப பாவை விளக்கு இதுவும் பாத்தீங்கன்னா அகிலன் தான். இதுல வந்து சமூக வாழ்க்கை, மனித உறவுகள், லட்சிய வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அதுல கொண்டு வந்திருப்பான். சித்திரப்பாவை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னது இதுவும் அகிலன் தான். இதோட இதுன்னு பாத்தீங்கன்னா கலை, காதல், சமூக வாழ்க்கை. சோ இந்த நாவலுக்காக தான் என்ன பண்ண 1975ல ஜனபீட விருதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஜனபீட விருது இது வந்து அகிலனுக்கு வழங்கப்பட்டது. எதுக்கு 1975ல 1975ல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, வேற என்ன சார் வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வாங்கியிருக்காரு. சோ வேங்கையின் மைந்தன் அப்படின்ற நூலுக்கு, இது வரலாற்று நாவல், வேங்கையின் மைந்தன் அப்படின்ற வரலாற்று நாவலுக்கு என்ன பண்ணியிருக்காரு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரப்பாவை, பாவை விளக்கு, பால்மர காட்டின் நிலை, எஞ்சி நிலைகள் தாண்டி வேற என்னென்ன நூல்லாம் பாத்தீங்கன்னா கயல்விழி வரலாற்று நாவல், வெற்றி திருநகர் வரலாற்று நாவல். சப்போஸ் வந்து அகிலன் எழுதிய நூல்களுள் எது வந்து பொருந்தாத ஒன்று, இப்படி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்படி கொஸ்டின் கேட்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், ஸோ இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 175 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். 2026 கொஸ்டினை ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. தயவு செய்து பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கு, தயவு செய்து நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க சரியா. இதே மாதிரி அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு ஃப்ரீயா வரப்போகுது. தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும்னாலும் தாராளமா நம்ம RL அகாடமி சேனல்ல பாருங்க. வெப்சைட்ல PDF தான், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.